ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான அழகே அழகு சீரியலில் நம்ம ட்ராமா குயின் லட்சுமி சிங்கப்பெண் மதிக்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டாங்க. இன்னைக்கான எபிசோட் ரொம்பவே சூப்பராக மாசாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். வாங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத ஒரு ரிவ்யூவாக பார்க்கலாம். போலீஸ் ஸ்டேஷனில் தாந்தா ராஜா அப்படின்ற தோரணையில் கம்பீரமாக அந்த சீட்டில் உட்காந்துட்ருக்காரு நம்ம சிடுமூஞ்சி சுரேஷ். ஊருக்கு தான் உபதேசம் தனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணுக்கு நியாயம் சொல்லிகிட்ருக்காரு. அதாவது என்ன கேஸுன்னா, ஒரு பொண்ணு தான் ஹஸ்பண்ட் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. அவர் தன்னை போட்டு அடிக்கிறதாவும் சித்திரவதை பண்ணுறதாவும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்காங்க. உடனே இவர், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் கூப்பிட்டு விசாரிக்கிறேன், நீங்கள் இப்போ கிளம்புங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ தான் நம்ம சிங்கப்பெண் மதி அப்படியே வந்து நிற்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள்ஸ் நம்ம புரட்சி புயல் மதியை பார்த்ததும், இவங்க நம்ம எஸ்ஐ சாரோட ஒய்ஃபு தானே, வாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷோட கேபினுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே மதி அப்படியே சும்மா கெத்தாக வந்து அந்த கேபினுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அவங்கள பார்த்ததுமே ஒரு மாதிரி தலையை சாய்ச்சிக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. தான் வாழ்க்கையில் ஒரு புயலே அடிக்க போகுது அப்படிங்கிறது தெரியாமல் அப்படியே முறைச்சி பார்க்குறாரு. இதுக்கு தான் இவருக்கு செடுமூஞ்சி சுரேஷன் நம்ம கரெக்டாக பேர் வச்சுருக்கோம். உடனே அங்கே இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள்ஸ், வாங்க மேடம் வந்து உட்காருங்க, சார் ஃப்ரீயாக தான் இருக்காங்க அப்படின்னு சேரில் உட்கார வைக்கிறாங்க. என்ன மேடம், சாரை பார்க்க வந்தீங்களா? சாரை பார்க்காம உங்களால் இருக்க முடியலையா? இவர் வீட்டுக்கு வரமாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரியாத சுரேஷ் நேராக மதியை பார்த்து, எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு கர்ஜிக்கும் தோரணையில் கேட்க, உடனே நம்ம மதி மயங்கிடுவாங்களா, நான் ஒருத்தர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் மேலே, என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு கேட்க, என் புருஷன் மேலே தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அந்த கான்ஸ்டபிள்ஸ் 2 பேரும் பேந்த அப்படியே முழிக்கிறாங்க. என் புருஷன் என்னை கை நீட்டி அடிக்க வந்தார், அது மட்டும் இல்லாமல் என்னை வீட்டை விட்டு வெளியில் துரத்துனாரு, அது மட்டும் இல்லாமல் என் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன், அப்போவும் ஃபோன் பண்ணி என்னை மிரட்டினாரு, அவங்க மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் எடுக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்க, என்னடி என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க, முதல்ல வீட்டுக்கு போ, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு நம்ம சுரேஷ் சொல்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள்ஸுக்கு ஒரே குழப்பமாகுது. அவங்கள வச்சுக்கிட்டே இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே சுதாரிச்ச சுரேஷ், நீங்களாம் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லவும் கான்ஸ்டபிள்ஸ் வெளியில் வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லார்கிட்டையும் சொல்லிடுறாங்க. உடனே கோபம் வந்த சிடுமூஞ்சி சுரேஷ் மதிக்கிட்ட, ஏய் என்னடி இங்கே வந்து என் மானத்தை வாங்குறியா? ஏற்கனவே ஒன்னால தான் என் வேலை போச்சு, இப்போ மறுபடியும் என் வேலையை சுத்தமாக காலி பண்ணலாம், நீங்கள் வந்திருக்கியா? மரியாதையாக வீட்டுக்கு போ, கிளம்பு, முதல்ல என் மூஞ்சலை முழிக்காது அப்படின்னு மறுபடியும் திட்டிகிட்டே இருக்கும்போது அப்போ இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. வெளியில் சத்தமாக இருக்கிறத பார்த்த உடனேயே இன்ஸ்பெக்டர், என்னாச்சு, எதுக்காக உள்ள சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் அவங்க 2 கான்ஸ்டபிள்ஸும் இவங்க 2 பேருக்கு உள்ள பிரச்சனையை சொல்லிடுறாங்க. இன்ஸ்பெக்டரும் உள்ளே வந்துடுறாரு. உள்ளே வந்ததை பார்த்ததுமே நம்ம சிடுமூஞ்சி சுரேஷுக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே சல்யூட் அடிக்கிறாரு. யோ என்னையா பிரச்சனை இங்கே, முதல்ல வாயா, அவங்ககிட்ட கொஞ்சம் வெளியில் பேசணும் அப்படின்னு வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனதும், என்னையா இந்த பொண்ணால் தான் உனக்கு வேலையே போச்சு, இப்போ தான் வந்து வேலையில் ஜாயின் பண்ணியிருக்க, மறுபடியும் வேலை போகணுமா? என்ன உன் பொண்டாட்டியை கொடுமைப்படுத்துறியா? உன் பொண்டாட்டியை ஒழுங்காக வச்சு உனக்கு வாழ தெரியாது அப்படின்னு நல்லா கேட்குறாரு. சார் இது என்னோட பர்சனல், நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் பர்சனல்லாம் வீட்டில் இருக்க வரைக்கும் தான், எப்போ வந்து உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்களோ இனிமேல் இதை நான் விசாரிச்சுக்கிறேன், உன் வீட்டில் இருக்க எல்லாரையும் முதல்ல வர சொல்லியா அப்படின்னு சொல்லவும், சார் ப்ளீஸ் சார், எங்கள் அம்மா அப்பாலாம் ஸ்டேஷனுக்கு வரமாட்டாங்க சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு. என்னையா பேச்சு பேசிகிட்டு இருக்க, நீயே ஒரு போலீஸ்காரனாக இருந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் வர்றதுக்கு பயப்படுற? சாதாரணமாக விசாரிக்க தான் சொல்கிறோம், முதல்ல என்ன நடந்ததுன்னு தெரியணும், வர சொல்லுங்கள் முதல்ல அப்படின்னு சொல்லவும் வெளியில் வந்து அவருக்கு முகமெல்லாம் வேர்த்து கொட்டுது. உடனே யாருக்கு ஃபோன் பண்ணுறாரு, தான் அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுவாருன்னு பார்த்தா பஞ்சாயத்து மாமா, அதான் தங்கராசுக்கு ஃபோன் பண்ணுறாரு. பஞ்சாயத்து மாமா உடனே ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு சுரேஷ் அப்படின்னு சொல்ல பதட்டமாகி வேர்த்து விறுவிறுக்க, மாமா அழகுமதி இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அப்படின்னு சொல்ல, உடனே இவருக்கு ஆசையை பாருங்க, நம்ம மதி மன்னிப்பு கேட்க வந்திருக்காளாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் சொல்கிறார். ஒரு ஜோக்காக போச்சு, ஏய் சுரேஷ் அவள் மன்னிப்பு கேட்க தான் வந்திருப்பா, நீ உடனே எல்லாம் மன்னிச்சிடாதடா அப்படின்னு சொல்லவும், ஐயோ மாமா அவள் ஒன்றும் மன்னிப்பு கேட்கறதுக்கு வரல, அவள் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லவும் நம்ம பஞ்சாயத்து மாமாவுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா சுரேஷ் இவ கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காளா அப்படின்னு கேட்க, ஆமாம் மாமா, என் வேலையை காலி பண்ணாமல் இவ விடமாட்டா போல இருக்கு அப்படின்னு ரொம்ப குதிச்சு போய் பேசுகிறாங்க. சிங்கப்பெண் மதியை அடக்கி சுரேஷ் கூட வாழ வச்சிடலான்னு நினச்ச பஞ்சாயத்து மாமா தங்கராசுக்கு ஒரே ஆப்பா போயிடுச்சு.
மதி என்ன மலர் மாதிரி அடங்குற மதியா? இல்லை, உங்கள் எல்லாரையும் ஆட்டி படைச்சு அடக்கி வைக்க வந்திருக்க மதின்னு பாவம் அவருக்கு தெரியலை. டேய் சுரேஷ், நீ இன்ஸ்பெக்டர் கிட்ட பேச வேண்டியது தானே, வீட்டில் போய் பேசிக்கிறோம், இது எங்கள் குடும்ப பிரச்சனைன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லவும், இல்லை மாமா நான் எல்லாத்தையும் பேசி பார்த்துட்டேன், அதெல்லாம் முடியாது, வீட்டில் இருக்க எல்லாரையும் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், என்னது அத்தையும் மாமாவையும் வர சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்பின்ன இந்த பிரச்சனையை ஆரம்பித்தது யாரு? ட்ராமா குயின் லட்சுமி தானே. எந்த ட்ராமா குயின் லட்சுமி மதியை வீட்டை விட்டு வெளியில் துரத்துனாங்களோ இப்போ அதே லட்சுமி தான் நம்ம மதியை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போக போகிறாங்க. இதெல்லாம் கன்ஃபார்ம் அடுத்து வர எபிசோடில் நடக்க தான் போகுது. சரிடா சுரேஷ், நீ வந்து பார்த்துக்கோ, நான் அத்தை மாமாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, அந்த மதி உன்கிட்ட பேச வந்தானா நீ அவகிட்ட பேசாத அப்படின்னு அப்பையும் ஒரு அட்வைஸ் மலையை தான் போடுறாரு. அப்போது ரேவதி பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. ஃபோனை வச்சதும் யாருங்க சுரேஷ் கிட்ட பேசுனீங்களா அப்படின்னு கேட்க, உடனே பஞ்சாயத்து பண்ணுறவர் இவர், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முன்னாடி போய் பண்ணுவார். உடனே ரேவதியை பார்த்து கேட்குறாரு, உங்கள் வீட்டில் யாருக்கு தான் பிரச்சனை இல்லை, எப்போ பாரு என் உசுரை வாங்குறதே ஒரு வேலையாக போச்சு, அந்த அழகுமதி இருக்கால்ல உன் தம்பி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காளாம், வா உங்கள் அம்மா அப்பாவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியையும் கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே ட்ராமா குயின் தான் புருஷனோட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நடக்க போகிறது விபரீதம் தெரியாமல் எங்கே மதியவே வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டு நீங்கள் ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தீங்களா? விடுவாளா மதி? இருக்கு வாங்க, உங்களை போலீஸ் ஸ்டேஷனில் எப்படி அலைய விட போகிறா பாருங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ரெண்டு பேரும் சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அந்த ட்ராமா குயின் என்ன சொல்லுதுன்னா, மதியை வந்து வெட்டி விட்டுட்டு சுரேஷுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போகுதான், அது வரைக்கும் நான் மதி பார்த்துக்கிட்டாருப்பா. வீட்டை விட்டு வெளியில் துரத்துனதுக்கே இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் நீ அடி வாங்க போகிற, அது தெரியாமல் இப்போது டிஸ்கஷன் வேற போயிட்டுருக்கு, எங்கள் மாப்பிள்ளை பார்க்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போதான் ரெண்டு பேரும் வராங்க, பஞ்சாயத்து மாமாவும் ரேவதியும் வராங்க. உள்ளே வந்ததை பார்த்ததுமே அவங்க ரெண்டு பேரும் வாங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க. என்ன மாப்பிள்ளை என்னாச்சு அப்படின்னு கேட்க, அழகுமதி இது மாதிரி நம்ம சுரேஷ் மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாளாம் அப்படின்னு சொன்ன உடனேயே இந்த ட்ராமா குயின் ஒரு ட்ராமா போட்டுச்சு பாருங்க. ஐயோ ஏன் தான் இப்படி இருக்காளோ தெரியலையே, இவ என் குடும்பத்தை நாஸ்தி பண்ண வந்திருக்காளே, நான் நல்ல குடும்பத்தில் பிறந்து நல்ல குடும்பத்தில் வாக்கப்பட்டேன், எனக்கு இந்த பிரச்சனையா, கடவுளே நீ தான் காப்பாற்றணும், எனக்கு ஏன்பா இவ்வளவு பெரிய தண்டனையெல்லாம் கொடுக்குற, என் குடும்பத்தை நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறாளே அப்படின்னு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ நெஞ்ச வலிக்குதேன்னு கதற உடனே ரேவதி ஓடுறாங்க. ஐயோ எம்மா டென்ஷன் ஆகாதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ட்ராமா போடுறது பாவம் ரேவதிக்கும் தெரியல. இப்படி ட்ராமா போட்டு தான் மதியை வீட்டை விட்டு வெளியில் துரத்துனாங்க. அடுத்த ட்ராமாவை ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் அசர்ற பொண்ணு நம்ம சிங்கப்பெண் மதியா என்ன? ஆனால் இது எல்லாத்தையும் குடும்ப குத்து விளக்கு அதான் மலர் நின்று கேட்டுகிட்டே இருக்காங்க. என்னென்ன சொல்கிறீங்க, மதிய கம்ப்ளைண்ட் கொடுத்தாளா அப்படின்னு சொல்லவும் உடனே பஞ்சாயத்து மாமாவுக்கு கோவம் வந்து மலரை பார்த்து, அப்புறம் நான் என்ன பொய்யா சொல்கிறேன் அப்படின்னு கடுன்னு பேசுகிறாரு. வாங்கத்தை நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னு நம்ம தங்கராசு அதாவது பஞ்சாயத்து மாமா கூப்பிட, உடனே ரேவதி அப்படியே நம்ம மதியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்தது பாருங்க அந்த ட்ராமா குயினோட புருஷனுக்கு கோபம். அவளை எதுக்கு இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும், அவள் இனிமேல் இந்த வீட்டுக்கு வரவே கூடாது, எப்போ என் புள்ள மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவள் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு அப்பவும் சொல்லி திட்டுறாரு. மாமா அங்கே வச்சு எதுவும் பேச முடியாது, நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம், இது எங்கள் குடும்ப பிரச்சனைன்னு சொல்லி மதி எங்கே கூட்டிகிட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் நம்ம எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை பார்த்து, சுரேஷோட ட்ரெஸ்ஸையும் மதியோட ட்ரெஸ்ஸையும் எடுத்து வைங்க, நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்கிறாங்க ரேவதி. என்ன மாப்பிள்ளை, அவள் இந்த குடும்பத்துக்கு இனிமேல் லாய்க்கே பட மாட்டா, அவள் இனிமேல் வேண்டாம் அந்த குடும்பத்துக்கு அப்படின்னு அந்த ட்ராமா குயினோட புருஷன் சொல்ல, மதியை நம்ம இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பேசலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி முடிவெடுக்கலாம், இப்போ அதை பற்றி எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு பஞ்சாயத்து தலைவர் சொல்லிடுறாரு. சரி வாங்க எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே குடும்ப குத்து விளக்கு அதான் மலர் நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ட்ராமா குயினோட புருஷன் அதெல்லாம் வேண்டாம், நீ வீட்டிலேயே இரு, நாங்கள் மட்டும் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்குது மதி வந்து அந்த ட்ராமா குயின் லட்சுமியை என்ன பாடுபடுத்த போகிறாங்கன்னு. மதியவா வீட்டை விட்டு வெளியில் துரத்துனீங்க, இருக்கு போங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது. நல்ல போலீஸ் ஸ்டேஷனில் செம்மையான ஒரு சம்பவம் இருக்குது. அடங்காத வில்லி மாமியாரை நம்ம மதி தான் அடக்கி வைக்க போகிறாங்க. அழகே அழகு சீரியலில் அடுத்து நிறைய சுவாரஸ்யமான சீன்ஸ்லாம் வரப்போகுது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.